السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوينهم في الدنيا حسنة والأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. الذين صبروا على ربهم يتوكلون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வழி நடந்த அத்துணைய சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், ஒலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளின் ஜும்ஆ தொழுகைக்காக விரைவாக பள்ளிவாசலுக்கு வருகை புரிந்திருக்கிற நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வர இருக்கிற அத்துணை இஸ்லாமிய உள்ளங்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தின் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தின் 28ஆம் பிறையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில தினங்கள் தான் நாம் இஸ்லாமிய புத்தாண்டை வரவேற்க ஆவலோடு காத்திருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் இஸ்லாம் தனது சாம்ராஜ்யத்தின் பாதையாக 1446வது வருஷத்தை தொட இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி என்பதுதான் நமக்கான நாட்காட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலேய கலாச்சாரத்திற்கு முழுமையாக அடிமையாகி போன நாம் நமக்கான ஆண்டான ஹிஜ்ரி நாம் தேடுவது ஒரு நிக்காஹ் தருணத்திலேயோ அல்லது ஏதாவது நிகழ்வுக்காக நாம் அடிக்கிற நோட்டீஸ்களில் தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த வருடங்களை நாம் தேடுகிறோம். நமக்கான ஆண்டாக நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டுகளை அல்லது நமக்கான நாள் காட்டி நாம் என்றைக்குமே அதில் நாம் பழக்கப்படுவது கிடையாது. நாம் ஹிஜ்ரி என்று நாம் நம்முடைய ஆண்டுக்கு பெயர் சொல்கிறோம். ஹிஜ்ரி என்று ஏன் பெயர் வர காரணம் என்ன? ஹிஜ்ரி என்பது ஹஜர என்றால் அரபி மொழியிலே துறந்தான் அல்லது விட்டு கொடுத்தான், ஒன்றை இழந்தான் என்கிற பல அர்த்தங்களை கொண்டுள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை தூக்கி நம்முடைய ஆண்டுக்கு ஏன் பெயராக வைக்க காரணம் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இஸ்லாத்திற்கென்று ஒரு நாள் காட்டி இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் இல்லை. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 6 வருடங்கள் கழித்து, அதாவது ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சில சஹாபிகளுக்கு இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள். குறிப்பாக அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதமே எழுதினார்கள் உமர் ரலியல்லாஹு அவருக்கு.
நமக்கான ஆண்டை நாம் ஏன் ஏற்படுத்தக்கூடாது? நாம் நமக்கான ஆண்டை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால், இந்த மாதம் ஷாபானில் இந்த இடத்தை நாம் வெற்றி கொண்டோம் என்றால், அது எந்த ஆண்டினுடைய ஷாபான் மாதம், எந்த ஆண்டுடைய மாதம் என்று யாருக்கு தெரிய போகிறது? பின் வருகிற மக்களுக்கு நாம் ஒரு வரலாறு ஏற்படுத்த வேண்டாமா? மாதங்களுடைய பெயர்கள் மட்டும்தானே நமக்கு இருக்கிறது, ஆண்டு கணக்கு இல்லையே. ஆண்டு கணக்கை நாம் உருவாக்கி கொண்டால்தான் வரலாறுகள் தெளிவாக பின்வருகிற மக்களுக்கு தெரியும். ஒரு மாதத்தில், ரஜ மாதத்தில் இந்த காரியத்தை செய்தோம், எந்த ஆண்டில் செய்தோம் என்பது யாருக்கு தெரிய போகிறது? நமக்குத்தான் ஆண்டு கணக்கு இல்லையே. நாம் ஒரு ஆண்டு கணக்கை ஏற்படுத்துவோம் என்று லெட்டர் எழுதுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. இந்த யோசனை சரியாகப்படுகிறது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. மசூரா செய்கிறார்கள். மசூராவில் பல கருத்துகள் வருகிறது. சில சஹாபிகள் சொன்னார்கள், நபிகளார் என்றைக்கு பிறந்தார்களோ அதை இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக நாம் ஆக்கிக் கொள்வோம் என்றார்கள். இன்னும் சிலர் பெருமானார் என்றைக்கு வஃபாத்தானார்களோ, இறப்பு எய்தினார்களோ, அந்த இறப்பினுடைய ஆண்டை இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக வைத்துக் கொள்வோம் என்றார்கள். இன்னும் சிலர்கள் பெருமானார் என்றைக்கு நபிப்பட்டம் வாங்கினார்களோ, பெருமானார் 40 வயது நபிப்பட்டம் வாங்கினார்கள், அதை நாம் என்ன செய்வோம், இஸ்லாமிய ஆண்டாக, ஆண்டின் துவக்கமாக கணக்கெடுத்துக் கொள்வோம் என்றார்கள். இன்னும் சில சஹாபிகள் பெருமானார் மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்களே, அந்த ஆண்டை இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக நாம் ஆக்கிக் கொள்வோம் என்றார்கள். பல கருத்துக்களை உள்வாங்குகிற உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியாக இந்த முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆண்டின் துவக்கம் ஒரு சந்தோஷத்திற்காகவோ, அல்லது பெருமானார் இறந்துவிட்டு அந்த துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காகவோ, அல்லது நபிப்பட்டம் பெற்றார்களே அதை விட மிக சிறந்தது பெருமானார் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியின் துவக்கம் ஹிஜ்ரத்து தான். ஹிஜ்ரத் செய்த பிறகுதான் இஸ்லாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எட்டி அடைந்தது. அதனால் நாம் ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று உமர் ரலியல்லாஹு முடிவு செய்கிறார்கள். பெருமானார் என்றைக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ மக்காவிலிருந்து மதீனாவை, அதை இந்த இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக ஆக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து 1445 ஆண்டுகள் முடிந்து இன்னும் 2 தினங்களில் நாம் என்ன செய்ய இருக்கிறோம், 1446வது வருஷத்தை அடைய இருக்கிறோம். பெருமானார் அன்றைக்காக இந்த இஸ்லாத்திற்காக தன் நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு சென்றார்கள் அல்லவா, அந்த பயணத்தினுடைய வருஷம் 1446ஆக வர இருக்கிறார். இதனால்தான் இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரி என்று பெயர் வந்தது. ஹிஜ்ரத் என்றால் என்ன அர்த்தம்? ஹிஜ்ரத்தின் காரணமாக ஹிஜ்ரி என்கிற நம்முடைய இஸ்லாமிய ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஹிஜ்ரத் என்றால் என்ன அர்த்தம்? நாடு துறத்தல், ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்லுதல், புலம்பெயர்தல், இதுதான் அதற்கான அர்த்தம். எத்தனை இமாம் பெருமக்கள் சொல்வார்கள், ஹிஜ்ரத் என்றால் தாருல் குஃப்ரில் இருந்து, அதாவது இறை மறுப்பாளர்கள், இறை மறுப்பு உருவிடமாக இருக்கிற நாட்டிலிருந்து, இடத்திலிருந்து ஈமான் என்கிற நாடு எங்க இருக்கிறது அல்லவோ அதற்காக செல்வதுதான். ஈமான் எங்கு காப்பாற்றப்படுமோ, பாதுகாக்கப்படுமோ அந்த இடத்திற்கு செல்வதுதான் ஹிஜ்ரத் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹிஜ்ரத் என்கிற வார்த்தை நம்முடைய ஆண்டின் துவக்கமாக மாறி போனது. இந்த ஹிஜ்ரத் என்பது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள குஃபாரின் பூமியை விட்டும், இறை மறுப்பாளரின் பூமியை விட்டும் இறையச்சமுள்ள பூமிக்கு செல்வது என்கிற அந்த ஹிஜ்ரத் என்கிற பயணம், அதனுடைய தொடக்கம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் இந்த மார்க்கத்தை போதித்தார்கள். அந்த மக்களுக்கு இறைவன் ஒருவன் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்றது சில பேர்கள் தான். தப்சீர் இப்னு கஸீரிலே சொல்கிறார்கள் 40 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றார்களா. 950 வருடம் மார்க்கத்தை போதித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதோ 40 நபர்கள் தான். அல்லாஹ் சொன்னான், அந்த மக்களை நான் அழிக்க தயாராக இருக்கிறேன், நீயும் ஈமான் கொண்டவர்களும் ஒரு கப்பலை கட்டி இங்கிருந்து புறப்படுங்கள், அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள், புலம்பெயருங்கள் என்று என்ன செய்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டார்.
தன் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக முதலாக ஹிஜ்ர் செய்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம் தன் ஊரை விட்டு கிளம்பினார்கள். அந்த மக்களை அல்லாஹ் தஆலா அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள், ஃபிரௌனை நான் அழிக்கப் போகிறேன் என்றான். ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான், கூட்டத்தையும் அழித்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாய மக்களும் தன் ஈமானை பாதுகாக்க, ஈமானை உயிர்ப்பிக்க, ஈமானோடு வாழ தன் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஈராக்கிலிருந்து நீங்கள் சிரியாவிற்கு செல்லுங்கள் என்றான். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை காப்பதற்காக, அல்லாஹ் ரசூலுக்காக, இந்த மார்க்கம் என்கிற உயரிய கருமத்திற்காக நீங்கள் செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே கட்டளைதான். இஸ்லாத்தை போதித்து விட்டீர்கள், இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறீர்கள், யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, குறைவான நபர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், இன்னொரு நாட்டுக்கு செல்லுங்கள் என்று செய்தான். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்படி இந்த ஹிஜ்ரத் என்கிற பயணம் தன் ஈமானை பாதுகாக்க, தன்னுடைய இஸ்லாமை பாதுகாப்பதற்காக என்ன செய்தார்கள், நபிமார்களை ஈமான் கொண்ட மக்களும் பயணம் செய்தார்கள். அந்த பயணத்தினுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறதுதான் ஹிஜ்ரத் என்று நாம் விலகிவிடக்கூடாது. ஒவ்வொரு இஸ்லாமிய ஒவ்வொரு நபி தோழருடைய இந்த ஹிஜ்ரத் பயணத்திற்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு கதை இருக்கிறது, ஒரு சரித்திரம் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். 40 வயதில் நபி பட்டம் வாங்குகிறார்கள், இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கம்மியான நபர்கள், பலகீனமான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்திற்கு அங்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் ஒவ்வொரு சஹாபிகளும் வேதனைப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அஃபான் என்கிற ஒருவர், ஒரு காஃபிர், யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை அவர் என்ன செய்வார் தெரியுமா, பேரித்தங்கீற்றுகளால் ஆன பாயையில் சுருட்டி அதை தீப்பற்ற வைத்து அதனுடைய புகையை நுகரச் செய்து மூச்சை திணறடிக்க வைப்பார். இப்படி கொடூரமான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது சஹாபிகளுக்கு இஸ்லாத்தை ஏற்றதற்காக. பிலால் ரலியல்லாஹு வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவு காயப்படுத்தப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கட்டி வைக்கப்பட்டார்கள், வீட்டிலே சிறை வைக்கப்பட்டார்கள். தந்தையை என்ன செய்தார், சாப்பாடு கொடுக்காமல் பட்டினியோடு வாழச் செய்தார், பட்டினி போட்டார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை. ஹப்பாப் இப்னு அருத் என்கிற சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக, இந்த ஹப்பாப் இப்னு அருத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கொல்லர். அவர் உம்முல் அன்மார் என்கிற ஒரு பெண்மணியின் வேலை பார்த்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக அந்த பெண்மணி என்ன செய்தார்கள் தெரியுமா, இரும்பு கம்பிகளை காய்ச்சி சூடாக்கி தலையிலும் முதுகிலும் சூடு போட்டார். நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, முஹம்மது ஈமான் கொள்ளாதே, அல்லாஹ் கடவுள் இல்லை, பல கடவுள்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் மட்டும் கடவுள் இல்லை என்று செய்தால் வாதித்தார். இப்படி எத்தனை சம்பவங்களை நான் அடுக்கலாம். ஒரு குடும்பமே இஸ்லாத்திற்காக என்ன செய்து மிகப்பெரிய தியாகம் செய்ததே அம்மார் என்கிற குடும்பம். அம்மார் ரலியல்லாஹ் அவர்கள் தந்தை யாசிர் ரலியல்லாஹ், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முதலாக இஸ்லாத்திற்காக உயிரை விட்ட ஒரு பெண் என்றால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அபூஜஹல் என்ன செய்தான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிறப்புறுப்பிலே அம்பை விட்டு என்ன செய்தான், கொன்றார். இப்படி மார்க்கத்திற்காக எத்தனையோ சஹாபிகள் என்ன செய்யப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இப்படி பல சம்பவங்களை என்னால் அடுக்க முடியும். குறிப்பாக பெண்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அந்த பெண்களை காயப்படுத்தப்பட்டார்கள், சில இடங்களில் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் என்ற வரலாறும் இருக்கிறது. நஜிதியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பல பேர்களை நான் அடுக்கலாம். நான் சொல்ல வருவதனுடைய காரணம் பின்னணி இதுதான். இப்படி ஈமான் கொண்டதற்காக, இஸ்லாத்தை ஏற்றதற்காக எல்லா பேரும் கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறார்கள், எல்லாரும் வேதனை செய்யப்படுகிறார்கள், துன்பத்தை தாங்க முடியவில்லை. எவ்வளவுதான் தாங்குவார்கள்? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக இவ்வளவு வேதனைகளா? எவ்வளவுதான் அந்த மக்கள் தாங்குவார்கள்? அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், இந்த பூமி விசாலமானது, நான் படைத்த பூமி விசாலமானது, உங்களுக்கு ஈமானை இங்க தற்காத்துக் கொள்ள முடியவில்லை என்றால், பாதுகாக்க முடியவில்லை என்றால், ஈமானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்றால் இந்த ஊரை விட்டு கிளம்புங்கள் என்று செய்தான் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். நபிகளும் சொன்னார்கள், போதும், என்னால் முடியவில்லை,
உங்கள் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. இந்த ஊரை விட்டு நீங்கள் தப்பித்து போய் உங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியாக பெருமானார் நபி பட்டம் வாங்கி நபித்துவத்தை போதித்து 5ஆம் ஆண்டு, நபித்துவத்தை பெருமானார் போதித்து 5வது ஆண்டிலே முதல் ஹிஜ்ரத் நடைபெறுகிறது. அபிசினியா என்கிற நாடு, இப்பொழுது எத்தியோப்பியா என்று நாம் சொல்கிறோம். அந்த எத்தியோப்பியா என்கிற நாட்டுக்கு என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் 12 ஆண்களும் 4 பெண்களும் முதலாக மக்காவை விட்டு அபிசினியா என்கிற நாட்டுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். யாருக்காக? இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்காக, அல்லாஹ் ரசூலுக்காக என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரத் செல்கிறார்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானை அவர்கள் எப்படி உள்வாங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரசூலுக்காக முதலாக தன்னுடைய நாட்டை விட்டு, தன் சொந்தத்தை விட்டு, தான் கட்டிய வீட்டை விட்டு, தன்னுடைய சொத்து பத்தங்கள் அத்தனை விட்டு என்ன செய்தார்கள்? அல்லாஹ் ரசூலுக்காக, மார்க்கத்திற்காக என்ன செய்தார்கள்? அத்தனையும் துறந்து விட்டு சென்றார்கள். இழப்பு என்பது சாதாரண இழப்பல்ல, அத்தனையும் தியாகம் செய்தார்கள் அந்த சஹாபிகள். குறிப்பாக ஆண்கள் தியாகம் செய்வதை கூட நாம் பாராட்டி விடலாம். ஆனால் பெண்கள் தியாகம் செய்தார்கள். பெண்கள் அந்த காலத்தில் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் ரசூலுக்காக 4 பெண்மணிகள் நாட்டை விட்டு துறந்து இன்னொரு நாட்டுக்கு செல்கிறார்கள். அடுத்து 2வது அதே நாட்டுக்கு சஹாபாக்களில் 83 ஆண்களும் 18 பெண்களும் பேசுகிறார்கள். 2வது தடவையாக அபிசினிய நாட்டுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தை ஏற்ற பலகீனமான மக்களுக்கு அவ்வளவு பெரிய வேதனை என்றால், இஸ்லாத்தை சொன்ன ரசூலுல்லாஹ்விற்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கடுமையான வேதனை, கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த இஸ்லாத்தை பரப்பிய போதகரான தூதுவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு வேதனை வந்திருக்கு, எவ்வளவு கொடுமைக்கு அவர்கள் உள்ளாகி இருப்பார்கள். அதை ஒரே வார்த்தையில் பெருமானாரே சொல்கிறார்கள். பாருங்களேன், அல்லாஹ்விற்காக நான் அச்சுறுத்தப்பட்டேன், பயம் காட்டப்பட்டேன். என்னை பல பேர்கள் பயமுறுத்தினார்கள். என்னை பயமுறுத்தியது போன்று எவரையும் இந்த உலகத்தில் பயமுறுத்தியது கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு முறை பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னதற்காக நான் என்ன செய்யப்பட்டேன்? என்னை பல பேர்கள் காயப்படுத்தினார்கள். என்னை போன்ற இந்த உலகத்தில் வேறு யாரும் காயப்பட்டிருக்க முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட பெருமானார் துன்பப்பட்ட ஒரு வார்த்தை நாம் எங்கு கொண்டு போய் சேர்ப்பது, எங்கு கொண்டு போய் தேடுவது? இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் அதிகமாக காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு நபி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவில்லையே. நம் நபி சொன்னார்கள், இதற்கு முன் வாழ்ந்த, எனக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த நபியும், எந்த மனிதரும் இந்த உலகத்தில் என்னை போன்று காயப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றார்கள். என்றால் பெருமானாருடைய காயத்தின் வலிகளை நாம் புரிய வேண்டும். அவர்கள் அனுபவித்த அந்த வேதனை நாம் புரிய வேண்டும். எந்த அளவிற்கு தெரியுமா? துன்புறுத்தியதை தாண்டி பெருமானாரை கொல்ல போனார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், உங்களை சிறைப்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள், உங்களை கொல்ல முயற்சிக்கிறார்கள், உங்களை நாடு கடத்த முயற்சிக்கிறார்கள், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் என்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில். ஒரு நபியை கொலை செய்ய போனா அல்லாஹ் விடுவானா? அப்ப ஏன் அந்த மக்களை அழிக்கவில்லை? ஈமான் கொள்ளாததற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. ஒரு நபியை கொண்டதற்காக எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். இந்த உலகத்தை யாருக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான்? முஹம்மது நபிக்காக. அந்த முஹம்மது நபியை கொல்ல துணிகிறார்கள் என்றால் அந்த மக்களை அல்லாஹ் சும்மா விடுவானா? ஏன் தெரியுமா அழிக்கவில்லை? அதுக்கும் காரணம் பெருமானார் தான். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் நான் 3 விஷயத்தை கேட்டேன், அல்லாஹ் 2 தந்தான், 1 தரவில்லை. என்ன தெரியுமா? முதலாவது, நான் அல்லாஹ்விடம் கேட்டிருக்கிறேன், எனக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தை அல்லாஹ் நீ அழித்தாய் அல்லவா, அது போன்று என் சமுதாயத்தை நீ அழித்திடாதே என்று நான் துஆ கேட்டேன். முன்னுள்ள சமுதாயம் பல பேரை நீ அழித்திருக்கிறாய், அது போன்று என் சமுதாயத்தை அழித்து விடாதே, என் சமுதாயத்தை நீ அழிக்காமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் துஆ கேட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அல்லாஹ் அழிக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கேட்ட துஆவிற்கு நான் பதிலளித்து விட்டேன்,
உங்களுடைய வாக்கிற்கு, உங்களுடைய துவாவிற்கு நான் மறுப்பு சொல்ல முடியாது, உங்கள் மக்களை அழிக்க முடியாது. நீங்கள் வெளியேறுங்கள், இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள், நீங்கள் ஹிஜ்ரத் போங்கள் என்றான் அல்லாஹ் தஆலா. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக தன்னுடைய 53வது வயதிலே நபித்துவம் பட்டம் வாங்கி 14வது ஆண்டிலே சஃபர் மாதம் பிறை 27 என்ன செய்கிறார்கள்? மக்காவை விட்டு மதீனாவிற்கு புலம்பெயர்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் சொந்த நாட்டை விட்டு, தான் பிறந்த நாட்டை விட்டு, தன்னுடைய சொந்தங்களை விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு ஒருவர் கிளம்புவன் என்பது சாதாரண காரியம் அல்ல. நீங்கள் எல்லாம் அனுபவப்பட்டிருக்கலாம். ஒரு வாடகை வீட்டில் கூடியிருக்கிற ஒருவர் ரொம்ப நாள் இருக்கிறார், 10 வருஷமாக இருக்கிறார். வீட்டு வேலை நடக்குங்க, கொஞ்சம் கிளம்புன்னு சொன்னா எவ்வளவு வருத்தமாக இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் பணி புரிகிறீர்கள், வேலை செய்றீங்க 10 வருஷமா, திடீர்னு கிளம்புப்பா பண்றாங்க. அந்த வழியின் வேதனை உங்களுக்குத்தான் தெரியும். அதே போலத்தான் 53 வருஷம் தான் பிறந்த மக்காவில் வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வழிகளோடு வேதனைகளோடு அந்த நாட்டை விட்டு அவர்கள் கிளம்பி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். சஃபர் மாதம் பிறை 27 கிளம்பிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக ரஜபு மாதம் 8ஆம் பிறை அன்று கூஃபாவில் தங்குகிறார்கள். 4 நாட்கள் தங்குகிறார்கள். 8, 9, 10, 11. சரியாக ரபியுல் அவ்வல் பிறை 12 மதீனாவிற்கு செல்கிறார்கள். இதுதான் ஹிஜ்ரத் பயணம். இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் சரித்திரத்தை சொன்னால் நேரம் பத்தாது. நான் கடைசியாக நத்தீஜாவிற்கு வந்து விடுகிறேன். இந்த ஹிஜ்ரத் என்கிற பயணம் தான் இஸ்லாமிய சஹாப்தத்தின் வெற்றி. அதுதான் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி தான் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது. ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக மக்காவில் கூட இஸ்லாத்தை ஏற்க ஆள் இல்லை. பல பேர் ஏற்கவே இல்லை, துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் ஹிஜ்ரத் செய்து சரியாக 9வது ஆண்டு, ஹிஜ்ரி 9வது ஆண்டு தபூக் போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி அடைந்து தபூக்கிலே இஸ்லாம் என்ன செய்யப்பட்டது? அங்கு உருவாக்கப்பட்டது இஸ்லாம். மதீனாவிற்கும் தபூக்குக்கும் எவ்வளவு தூரம் என்றால் 700 கிலோமீட்டர். மக்காவில் இஸ்லாம் இல்லாத நேரத்தில் ஹிஜ்ர் செய்த பிறகு 9 ஆண்டுகள் கழித்து 700 கிலோமீட்டர் அளவிற்கு இஸ்லாம் வளர்ந்திருந்தது. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜுக்காக வந்த பொழுது ஹஜ்ஜிலே கூடியிருந்த சஹாபிகள் எத்தனை பேர் தெரியுமா? 1,24,000 சஹாபிகள் கூடியிருந்தார்கள். இன்னொரு அறிவிப்புப்படி 1,44,000 சஹாபிகள் இருந்தார்கள். ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பதாக, ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக இஸ்லாத்தை ஏற்றோருடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா 100 பேர் கூட இருக்காது. இதை ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை தந்தார். எந்த அளவிற்கு என்றால் ஹிஜ்ரி 10 ஹிஜ்ர் செய்து சரியாக 10ஆம் வருடத்தில் எத்தனை பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி 1,24,000 சஹாபிகள் இஸ்லாத்தில் இணைந்திருந்தார்கள். அந்த ஹிஜ்ரத் என்பது எதனால் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தது தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், லில்லாஹி வலி ரசூலி. எல்லா சஹாபிகளும் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ர் செய்தார்கள். யாருக்காக? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, இந்த மார்க்கத்திற்காக. இந்த ஒரு நோக்கம்தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம். இந்த ஹிஜ்ர் சொல்கிற பாடமும் இதுதான். நம் வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே வாழ வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே வாழ்கிற பொழுது மிகப்பெரிய வெற்றியை தருவான். நம் சமுதாயம் இஸ்லாத்திற்கு தந்தது போன்று நமக்கும் வெற்றி அல்லாஹ் தருவான். இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக செல்வத்தை விட்டார்கள், குடும்பத்தை விட்டார்கள், பிறந்த ஊரை விட்டார்கள். இதனால் அல்லாஹ் அவர்களுக்காக நின்று இருக்கிறார். ஒரு சஹாபி, ஜுந்து இப்னு லம்ரா என்கிற ஒரு சஹாபி, வயசான மனிதர், நோயாளி வேற, மக்காவில் இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறார். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கியிருந்தான். காலு, மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள், அலம் தகுன் அருளுல்லாஹி வாசியா, இந்த பூமி விசாலமாக இருக்கவில்லையா? நீங்கள் ஏன் மக்கா விட்டு நீங்கள் ஹிஜ்ர் செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்பானே என்று மலக்குமார்கள் கேட்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு அத்தனை பேரும் ஹிஜ்ர் செய்தார்கள். ஆனால் இந்த ஜுந்து இப்னு லம்ரா இருக்கிறாரே, வயசான மனிதர், நோயாளி வேற, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானே, நான் எப்படி ஹிஜ்ர் செய்யாமல் இருப்பது? தன் மக்களை அழைத்தார். ஒரு கட்டளை கொண்டு வா, நான் அதுல படுத்துக்கிறேன், கட்டளை தூக்கி கொண்டு போய் மதீனாவில் விட்டுருங்க, நான் ஹிஜ்ர் செய்ய ஆசைப்படுகிறேன் என்றார். மக்கள் எல்லாம் தடுத்தார்கள், வேணாம் வாப்பா,
உங்களால முடியாது, நோயாளியா இருக்கிறீங்க, வயசானவங்களா இருக்கீங்க, நடக்க கூட முடியல, உங்களை கட்டில தூக்கிட்டு போனா கூட உங்களால் தாங்க முடியாது, வெயில் கொடுமை அந்த அளவுக்கு இருக்கு, வேணாவாப்பான்னு எத்தனை பேர் சொல்றாங்க மக்கள் எல்லாம். இவர்கள் அடம் பிடிக்கிறார். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ர் செய்யாமல் நான் என்ன செய்ய போகிறேன்? தூக்கிட்டு போறாங்க பாதி வழியிலே. தூக்கிட்டு போற பாதி வழியிலே தன்ஐம் என்கிற இடத்திலே அவருக்கு வஃபாத்துடைய அறிகுறி வருகிறது. அவர் அல்லாஹ்விடம் கேட்டார், யா அல்லாஹ், உனக்காகத்தான் இந்த ஹிஜ்ரத், உன்னுடைய ரசூலுக்காகத்தான் இந்த ஹிஜ்ரத் செய்திருக்கிறேன், உனக்காக, உன் ரசூலுக்காக மட்டும்தான் சொன்னார். அவருக்கு இறப்பு வந்தது, வஃபாத் ஆகிவிட்டார். இப்போ காஃபிர்கள் எல்லாம் கேடி பேசினார்கள், மக்கத்து காஃபிர்கள் எல்லாம். அந்த கிழட்டு பயலுக்கு இங்க இருந்தா கூட நம்ம தூக்கிப்பட 10 பேர் இருந்திருப்போம். விரும்ப என்ன செஞ்சா அந்த ஆளு, இஸ்லாம் இஸ்லாம் முகமது கிளம்பி போனா, பாதிலே அநாத குணமாக்கிட்டானே, யார அவனை தூக்கி அடக்கம் பண்றது, தேவையா அந்த கிழவனுக்கு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, காஃபிர்கள் எல்லாம் கேலி பேசினார்கள். முஸ்லிம்கள் எண்ணினார்கள், அந்த மனிதர் மதீனாவிற்கு வந்திருந்தால் ஹிஜ்ரத்துடைய நன்மை அடைந்திருப்பாரு, அல்லாஹ் பாதியிலே அவருக்கு மரணத்தை கொடுத்து விட்டான் என்று கை செய்யப்பட்டார்கள் சஹாபிகளும். அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், வமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுல் மௌத். யார் ஒருவர் அல்லாஹ் ரசூலுக்காக தன் வீட்டை விட்டு ஹிஜ்ர் செய்து யார் வந்து விட்டாரோ, அவருக்கு பாதி வழியில் மூத்து வந்து விட்டாலும் அவருக்கான கூலி அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக தருவான், நாளை மறுமையில் அவருக்கான கூலி இருக்குது என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினார். அல்லாஹ் ரசூலுக்காக வந்தார், அல்லாஹ் அவருக்காக பேசி இருக்கிறார், அல்லாஹ் அவருக்காக துணை இருக்கிறார். எனக்கான வந்த நபருக்கு நான் இருக்காமல் யார் இருப்பது? இது அல்லாஹ்வுடைய அறைகூவல். இதுதான் நமக்கான வாழ்க்கைக்கான பாடம். நாம் அல்லாஹ் ரசூலுக்காக நிற்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்காக அல்லாஹ் துணை நிற்பான் என்பதை என்றைக்கு மறந்து விடாதீர்கள். பெண்கள் ஹிஜ்ர் செய்தார்கள். முதலாக அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் ரசூலுக்காக 4 பெண்கள் அபிஸ்னியாவுக்கு ஹிஜ்ர் செய்தார்கள். லைலா, ருக்கையா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, சஹலா, சமக்கா என்கிற ஒரு 4 பெண்மணிகள் என்ன செய்தார்கள், அல்லாஹ் ரசூலுக்காக தியாகம் செய்து ஹிஜ்ர் செய்தார்கள். இப்படி பல பெண்கள். அதிலே ஒரு பெண் உத்துபா என்னும் ஒரு இஸ்லாமிய விரோதி இருந்தார், கடுமையான இஸ்லாமிய விரோதி. இவருடைய மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு பிறகு என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். நான் ஹிஜ்ர் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று மனதில் எண்ணி ஹிஜ்ர் செய்து மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். யார்? இந்த உம்மு குல்சும் என்கிற பெண். வயசு எத்தனை தெரியுமாங்க? 13 வயசு. 13 வயதிலே அல்லாஹ் ரசூலுக்காக மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். ஹிஜ்ர் செய்து நாடு திறந்து தன்னந்தனியாக. யாருக்காக? அல்லாஹ் ரசூலுக்காக. இன்றைய இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை. இஸ்லாத்திற்காக நீங்கள் எதை தியாகம் செய்திருக்கிறீர்கள்? ஒரு சாதாரண 2.5 மணி திரைப்படத்திற்காக ஓடி ஓடி ஒழுகிற இந்த இளைஞர்களும் அதையும் பெருமையோடு குடும்பமாக கூட்டி செல்கிற தந்தைமார்கள், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், இவர்களெல்லாம் நாம் எங்கு கொண்டு போய் சேர்ப்பது என்று தெரியவில்லை. அற்ப படத்திற்காக, திரைப்படத்திற்காக ஊராக கிளம்பி செல்கிறார்களே, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 13 வயதில் உம்மு குல்சும் என்கிற ஒரு பெண் அல்லாஹ் ரசூலுக்காக மக்கா விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ர் செய்திருக்கிறார்கள். பெண் அப்பதான் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு, ஹுதைபியா என்கிற ஒரு ஒப்பந்தம். அந்த ஹுதைபியா என்கிற ஒப்பந்தத்தில் என்ன கையெழுத்திடப்பட்டது என்றால், இது யாருக்கான ஒப்பந்தம்? மக்காவுடைய காஃபிர்களுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் நடந்த ஒப்பந்தம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்தது ஹுதைபியா ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? முக்கியமா, யாரெல்லாம் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மதீனாவுக்கு வர்றாங்களோ அவங்களதான் நீங்க எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஒப்பந்தம் போட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹுதைபியா என்கிற ஒப்பந்தம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்தது. ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று யார் மதீனாவிற்கு ஹிஜ்ர் செய்கிறார்களோ அவர்கள் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம். இந்த பெண் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு பிறகு, அந்த ஒப்பந்தம் நடந்த பிறகு மக்கா விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ர் செய்திருக்கிறார்கள். இப்ப அந்த பெண்மணியுடைய 2 சகோதரர்கள் அம்மார், வலீத், 2 பேரும் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து ஒப்பந்தத்தை காட்டுறாங்க. ஒப்பந்தத்தை பாருங்க முகம்மதே, யார் ஒருத்தர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர் செஞ்சு வந்தாரோ நீங்க திருப்பி அனுப்பிச்சிடணும். இப்ப என் தங்கச்சி வந்திருக்கா, நம்ம ஒப்பந்தம் போட்டது பாத்துறீங்களா? பாருங்க,
யார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்துடுறாங்களோ ஹிஜர் செஞ்சு அவங்கள நீங்க திருப்பி அனுப்பணும். இப்ப என் தங்கச்சி வந்திருக்கிறா, திருப்பி அனுப்புங்க அப்படின்னு நிக்கிறாங்க ரெண்டு பேரும். சஹாபிகள் எல்லாம் கலக்கம் அடைகிறார்கள், பதட்டப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை மீறாதவர்கள், வாக்கு கொடுத்தால் சரியாக இருப்பார்கள், எங்க இந்த பெண்ணை திருப்பி அனுப்பி விடுவார்களோ என்ற பயம் சஹாபிகளுக்கு. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை வாங்கி படிச்சு பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினுஹுன்ன அல்லாஹ் அலமு ஈமானிஹின்ன. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். ஈமான் கொண்ட மக்களே, உங்களிடத்தில் ஹிஜ்ர் செய்து இஸ்லாமிய பெண்கள் வந்தார்கள் என்றார். ஈமான் கொண்ட மக்களே, மக்காவிலிருந்து மதீனாவில் ஹிஜ்ர் செய்து உங்களிடத்தில் வந்தார்கள் என்றால் முஃமினான பெண்கள், அவர்கள் சோதனை செய்யுங்கள், ஈமான் எப்படி இருக்கிறது. அவர்கள் ஈமானுடைய தன்மையை தரத்தை அல்லாஹ் அறிவான். அதனால் நீங்க அனுப்பலாம் வேணாம் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். ரசூலுல்லாஹ் அந்த ஒப்பந்தம் படிச்சு பார்த்தாங்க. படிச்சு பார்த்தா அல்லாஹ் யாத்தீக மின்க ரஜுலுன் இன்கான் அலா தீனிக இல்லா ரத்தத்துஹு இலைனா. ரஜுலுன் என்றால் அரபியில் ஆண் என்று சொல்வார்கள். ரஜுலுன் என்கிற வார்த்தைக்கு தமிழ் என்ன அர்த்தம்? ஆண். எந்த ஆண் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர் செஞ்சு வர்றாங்களோ அவங்கள திருப்பி அனுப்பணும்னு எழுதியிருக்கு. ரஜுலும் தான் எழுதியிருக்கு, பெண் என்று எழுதவில்லை. அதனால் திருப்பி அனுப்ப முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களைத்தான் திருப்பி அனுப்பும், நாங்க ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கிறோம், இப்ப வந்திருக்கிறது பெண், அதனால் அனுப்ப முடியாது என்று அல்லாஹும் ரசூலும் அந்த பெண்ணுக்காக நின்றார்கள். அல்லாஹ் ரசூலுக்காக மொத்தத்தை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ர் செய்து வந்தார்கள். அதனால் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த பெண்ணுக்காக நின்றிருக்கிறார்கள். இந்த வீரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு பெண்ணுக்காக பேசுகிறான், ஒரு ஹிஜ்ர் செய்த நபருக்காக அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அதனுடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை இறங்கி வந்து பேசலாம்னா சும்மா பேச மாட்டான், அவங்க செஞ்ச தியாகம் அப்படி. அந்த தியாகத்தினுடைய கருப்பொருள் இதுதான், லில்லாஹி வலி ரசூலிஹி, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எதை செய்தாலும் அல்லாஹும் ரசூலும் இந்த இஸ்லாமும் உங்கள் பக்கம் நிற்கும். அது என்றைக்கும் மறந்து விடாதீர்கள். யோசித்து பாருங்கள், அந்த சஹாபிகள் செய்த தியாகத்தை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரசூலுக்காக அத்தனையும் இழந்தார்கள், அத்தனையும் தியாகம் செய்தார்கள். நாம் யோசிக்க வேண்டும், நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த இஸ்லாத்திற்காக? இஸ்லாத்திற்காக நீங்கள் எதை தியாகம் செய்திருக்கிறீர்கள்? சாதாரண அற்ப பாவங்களை நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்களா? இந்த பாவங்களின் சுகத்திற்காக நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோமா இல்லையா? அதை நாம் தியாகம் செய்ய வேண்டும். குற்றங்களை தியாகம் செய்யுங்கள், படிக்கு படி வாங்குவதை தியாகம் செய்யுங்கள், போட்டி போடுவதை தியாகம் செய்யுங்கள், நீயா நானா என்கிற அந்த கர்வத்தையும் பெருமையை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தியாகம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஏன் போட்டி போடுகிறீர்கள்? இந்த மஹல்லா முஸ்லிமுடைய கட்டமைப்புக்காக நீங்கள் ஏன் போட்டி போடுகிறீர்கள்? இந்த இஸ்லாமிய சமூகத்தின் வளர்ச்சிக்காக போட்டி போடுங்கள். நீயா நானா என்கிற போட்டி எதற்கு? அந்த சஹாபிகள் போட்டி போட்டார்கள் எதற்காக? அல்லாஹ் ரசூலுக்காக அத்தனையும் இழந்து போட்டி போட்டார்கள். அல்லாஹ் ரசூலுக்காக அத்தனையும் தியாகம் செய்து அல்லாஹ் ரசூலுக்காக நீயா நானா பார்த்துடலாம், யார் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானவன். அதெல்லங்க வாழ்க்கை. நாம என்ன வாழ்க்கை வாழ்றோம்? நீயா நானா என்கிற போட்டி. எது? பதவிக்காக. நீ பண்றியா நான் பண்றியா? நீயா நானா பார்த்துருவோம் நாட்டாம. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் மக்களை, அல்லாஹ்வின் அன்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரசூலுக்காக நீங்கள் போட்டி போடுங்கள். கர்வத்தை விட்டு ஒழியுங்கள், கர்வத்தை தியாகம் செய்யுங்கள், பெருமையை தியாகம் செய்யுங்கள். நீயா நானா இந்த யூகாவை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். அல்லாஹ் ரசூலுக்காக ஒன்று சேருங்கள். இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். இஸ்லாமிய வளர்ச்சிக்காக, இந்த மஹல்லாவின் வளர்ச்சிக்காக தியாகம் செய்யுங்கள். அத்தனைவரும் தியாகம் செய்வோம். அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்திற்காக. நாம் நமக்காக வல்லவா நாம் தியாகம் செய்திருக்க வேண்டும். இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள் சஹாபிகள். நாம் நமக்காவது தியாகம் செய்ய வேண்டும். குற்றத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும், பாவங்களை விட்டு வெளியே வர வேண்டும், பாவத்தின் சுகத்தை அனுபவிப்பதை நாம் தியாகம் செய்ய வேண்டும். இப்படி தியாகம் செய்வதற்கு எவ்வளவோ இருக்கிறார். இஸ்லாமிய வளர்ச்சிக்காக நீங்கள் ஒன்று சேர்ந்து தியாகம் செய்யுங்கள். நீயா நானா என்கிற போட்டியை முதலில் விட்டு ஒழியுங்கள். அல்லாஹ் ரசூலுக்காக ஒன்று சேர்வோம். அதுதான் ஹிஜ்ரத் என்கிற பாடம். அதுதான் அல்லாஹ் ரசூலுக்காக நீங்கள் ஒன்றை விட்டொழித்தீர்கள் என்றால் உங்கள் பக்கம் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் ரசூலுக்காக நீங்கள் அத்தனை பாவங்களை விட்டொழியுங்கள்.
அல்லாஹ் ரசூலுக்காக அத்தனை பெருமைகளை விட்டு விடுங்கள், அல்லாஹ் உங்கள் பக்கம் நிற்பான். கர்வத்தை விட்டு விடுங்கள், அல்லாஹ் உங்கள் பக்கம் நிற்பான். போட்டி போடுவதை நீங்கள் விட்டு விடுங்கள், அல்லாஹ் உங்கள் பக்கம் நிற்பான். அல்லாஹ் ரசூலுக்காக இந்த மார்க்கத்திற்காக ஒன்று சேருங்கள், அல்லாஹ் உங்கள் பக்கம் நிற்பான். அப்படி அல்லாஹ் நம் பக்கம் நிற்கிற நன்மக்களாக என்னையும் உன்னையும் உங்களையும் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.